எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமின் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமின் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையின் பிற்பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. திரும்பவுமாய் சொல்லுகிறேன், நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாக இருக்கிறது. சரி, எரேமியா என்பவர் யார்? அவரை குறித்ததான சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா என்பவர் பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன். இந்த புத்தகத்தின் முதல் வசனமே தெளிவாக சொல்லுகிறது. அதாவது பென்யமீன் தேசத்தில் இருக்கிற ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் தான் இந்த எரேமியா என்பவர் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா என்ற பெயருடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா என்றால் கர்த்தர் உயர்ந்தவர், God is high என்ற அர்த்தத்தில் வருகிறது. இதை இப்படியும் பார்க்கிறார்கள், God is exalted, God will exalt, கர்த்தர் உயர்த்துவார், God will exalt என்ற அர்த்தத்திலும் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த எரேமியாவை தான் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட மனிதராக இருக்கிறார். வசனம் 5 சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தமாக்கி நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை அழைத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஜெபம் செய்வோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.
என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்குக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்குக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் முழுவதுமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே, கர்த்தர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும். நன்றி ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, ஆண்டவர் எரேமியாவை யூதேயா தேச மக்களுக்கு தீர்க்கதரிசியாக நியமிக்கிறார். ஆனால் எரேமியாவோ, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று பதில் உரைக்கிறார். அதற்கு ஆண்டவர், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே என்று சொல்லி அவனிடத்திலே சில காரியங்களை பேசுகிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். வசனம் 7 என்ன அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் அவருடைய கையை நீட்டி அவருடைய வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யூதேயா தேசத்து ராஜாக்களுக்காகிலும் பிரபுக்களுக்காகிலும் மந்திரிகளுக்காகிலும் மக்களுக்காகிலும் எல்லாருக்கும் எதிராக நீ தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு எதிராக உனக்கு வந்தாலும் நீ எப்படி இருப்பான்னு சொல்றாரு? அரணிப்பான பட்டணம், இரும்பு தூண், வெண்கல அலங்கமாய் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களா. பாருங்கள், அந்த வசனமானது 18வது வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதேயாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் வருகிறது. என்ன அந்த வார்த்தை? அவர்கள் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த வாக்குத்தத்த வசனம், அந்த வாக்குத்தத்த வசனத்தின் பின்னணி என்று சொல்லி நாம் காண முடிகிறது. இங்கே ஆண்டவர் அந்த யூதேயா நாட்டு மக்களுடைய பாவங்களை எடுத்துரைக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கள் என்னை மறந்து போனார்கள். They have forsaken me. என்னை மறந்து போனார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை தொழுது கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுடைய பாவங்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனங்களே, நன்றாக கவனிங்கள். இந்த உலகத்திலே மக்கள் உருவாக்கி அவர்களே தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நீ உருவாக்குவதெல்லாம் தெய்வம் அல்ல, உன்னை உருவாக்கினவரே தெய்வம். ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நீ உருவாக்குவதெல்லாம் தெய்வம் அல்ல, உன்னை உருவாக்கினவரே தெய்வம். இந்த பாவங்களை எல்லாம் குறித்து நீ ஜனங்களிடத்திலே போய் சொல். ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார், மனம் திரும்புங்கள் என்று எடுத்துரை என்று எரேமியாவிற்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை காண முடிகிறது. நல்லா கவனிங்க. No prophet in the Holy Bible was sent to make men rich. All prophets were sent to want people to get right with God. Let me repeat it. திரும்பவும் சொல்றேன். No prophet in the Holy Bible was sent to make men rich. All prophets were sent to want people to get right with God. எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எந்த ஒரு மனிதனையும் பணக்காரனாக்குவதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் அனுப்பவில்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை மக்களை எச்சரித்து தேவனோடு உள்ள உறவை சரி செய்து கொள்ளும்படிக்குத்தான் அனுப்பப்படுகிறார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, there are many lessons to be learned from this book of Jeremiah. இந்த எரேமியா புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் இருக்கின்றன. ஆனாலும் 3 காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றாவது, don't forsake God. தேவனை மறந்து போகாதிருங்கள். தேவனை மறந்து போகாதிருங்கள். அந்த யூதேய மக்களுடைய பாவத்திலே ஒன்று, அவர்கள் தேவனை மறந்து போனார்கள். அந்நிய தேவர்களுக்கு தூபத்தை காட்டினார்கள். தங்கள் கைகளின் கிரியைகளை அவர்கள் தொழுது கொண்டார்கள். இதெல்லாம் அவர்கள் செய்த பாவமாய் இருக்கிறது. நீ எப்படி இருக்கிறாய்? நீ எந்த விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ எந்த விக்கிரகத்திற்கு தூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாய்? மனம் திரும்பு, மனம் திரும்பு. உன்னையே நீ ஆராய்ந்து பார். கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படி நாம பார்க்கணும். அதாவது, to allow God to be God, we must follow him for who he is and what he intends, and not for what we want and what we prefer. Let me say it again. To allow God to be God, we must follow him for who he is and what he intends, and not for what we want and what we prefer. கர்த்தரை தேவனாக நாம் பார்ப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை பார்க்க வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நான் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்பது அல்ல. நான் என்ன விரும்புகிறேனோ அப்படி அவர் இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையே இதுதான். இவங்க நினைக்கிற மாதிரி கடவுள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுளை செஞ்சு வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கடவுளை எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். தவறு. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 4வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்நிய தேவர்களை தொழுது கொள்ளாதீர்கள். உங்கள் கைகள் உருவாக்குவதை நீங்கள் தொழுது கொள்ளாதிருங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 115 எடுத்து பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை ஆராதிக்காதீங்க, அதுக்கு கண் இருக்கு பார்க்காது, கை இருக்கு தொடாது, வாய் இருக்கு பேசாது, கால் இருக்கு நடக்காது, எல்லாம் அழகா போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சிவவாக்கியார் அவர் தமது பாடல்களை அழகா எழுதி வச்சிருக்கிறார். நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்துகிறீர், சுத்தி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவங்கரி சுவை அறியுமோ என்று சொல்லி அவர் அழகாக பாடி வைத்திருக்கிறார். ஒரு கல்லை நட்டு வைக்கிற, அதை சுத்தி சுத்தி வந்து ஒரு மாலையை பூவை போட்டு முணுமுணுன்னு மந்திரத்தை சொல்ற, அப்படிலாம் ஒரு மந்திரம் ஏதுடா அவர் கேட்கிறாரு. மாத்திரமல்ல, நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில், ஒரு கல்லு பேசுமாயா? நாதனாகிய கிறிஸ்துவனுக்கு உள்ளாக வர வேண்டும். சுட்ட சட்டி சட்டுவங்கரி சுவை அறியுமோ, சட்டியில குழம்பு வச்சு காய்கறிகளை சமைக்கிறாய், அந்த சட்டிக்கு அதனுடைய சுவை தெரியுமாயா? அதுபோல நீ வணங்குகிற கல்லுக்கும் மண்ணுக்கும் அதை வணங்குகிறாய் என்று தெரியாது.
ரொம்பவும் அருமையாக விக்கிரக ஆராதனை சாடி அவர் பாடி இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது. நீ ஆண்டவரை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அது உன் விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. நீ ஆண்டவரை விட யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அவர் உன்னுடைய விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வேலைக்கு கர்த்தரை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நீங்க ஆராதனை செய்யுங்க, அது விக்கிரக ஆராதனை. நீங்கள் கர்த்தரை விட உங்கள் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் ஊழியம் உங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. முதலில் கர்த்தரை சேவியுங்கள், பிறகு கர்த்தரின் பணியை செய்யுங்கள். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எங்கும் எதிலும் தேவனை முதலிடத்தில் வையுங்கள். First priority is to be given to God. Don't forsake God. தேவனை மறந்து போகாதிருங்கள். இதுதான் முதல் காரியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் listening to God. Listen to God. தேவனுக்கு செவி கொடுங்கள், தேவனுக்கு செவி கொடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்றாங்க அதுதான் உண்மையா இருக்கும்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் நிறைய பேர் சொல்றது கூட தவறாக இருக்கும். தேவனுக்கு செவி கொடுங்கள். அவர் பேசுகிற தெய்வம். தேவன் உங்கள் இருதயத்திலே பேசுகிறார். நீங்கள் வாசிக்கும் வேதத்தின் மூலம் பேசுகிறார், உங்களுடைய ஊழியக்காரர் மூலம் பேசுகிறார், சக விசுவாசிகள் மூலம் பேசுகிறார், சில நேரங்களில் அவிசுவாசிகள் மூலமாகவும் பேசுகிறார். தேவனுக்கு செவி கொடுங்கள், அதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உன்னை அறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. God gives freedom to choose or not to choose, but He doesn't give us the freedom to change the consequence of that choice. தெரிந்தெடுப்பதற்கோ தெரிந்தெடுக்காமல் இருப்பதற்கோ தேவன் நமக்கு உரிமை சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த தெரிந்தெடுத்தலின் மூலமாக ஏற்படுகிற விளைவை மாற்றுவதற்கு நமக்கு அவர் சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, திரும்ப சொல்றேன். ஒரு காரியத்தை தெரிந்தெடுப்பதற்கோ தெரிந்தெடுக்காமல் இருப்பதற்கோ தேவன் நமக்கு சுதந்திரத்தை தருகிறார். ஆனால் அப்படி தெரிந்தெடுத்தலின் மூலமாக வருகிற விளைவை மாற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தருகிறது இல்லை. Let your freedom be to listen what God says. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக பயன்படட்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்காக பயன்படட்டும். Listen to God. கர்த்தருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னால் அது கீழ்ப்படிதலையும் உள்ளடக்கி இருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 20 அது முதல் 22 வரைக்கும் படிச்சு பாருங்களேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இருதயத்துல வச்சு காத்துக்க, கண்களை விட்டு பிரியக்கூடாது. நீ இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டன்னா அதுதாயா உனக்கு வாழ்வு, அதுதாயா உனக்கு ஆரோக்கியம். வேத வசனம் அருமையாய் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. லிசன், ஆண்டுடைய வார்த்தையை கவனியுங்கள். எரேமியா ஆண்டுடைய வார்த்தையை கவனித்தார், கேட்டார், கீழ்ப்படிந்தார்.
நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியுங்கள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடமாக இருக்கிறது. அருமையான தேவ ஊழியர்களே, அருமையான தேவ ஜனங்களே, நாம் கற்றுக்கொண்ட முதலாவது பாடம் தேவனை மறந்து போகாதிருங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். மூன்றாவதாக, கர்த்தர் கட்டளையிடுகிறதை பேசுங்கள். கர்த்தர் கட்டளையிடுகிறதை பேசுங்கள். என்ன அப்படின்னா என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லி சொல்லுகிறாரோ அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். எரேமியாவுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை எரேமியாவின் வாயிலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் வாயிலே வைப்பார். எதற்காக? மக்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்காக. நற்செய்தியை சொல்வதற்காக. இயேசு கிறிஸ்து உனக்காகத்தான் மரித்தார், உனக்காகத்தான் பாவத்திற்கு தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்பதை, அந்த நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்பதற்காக. மாத்திரமல்ல, சத்தியத்திலே மக்களை வழிநடத்துவதற்காக, மக்களை நரக ஆக்கினிலிருந்து தப்புவிப்பதற்காக நீங்கள் கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறாரோ அவைகளை பேசுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் கிறிஸ்தவர்கள் அல்ல. நிறைய பேர் கிறிஸ்துவ பெயர்களை வைத்திருக்கிறார்கள், நற்செய்தியை பற்றி கவலைப்படுவதே அல்ல. அப்படி என்றால் அவர்கள் கிறிஸ்துவர்களே இல்லை. நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நிறைய காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்புறாங்க. எல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. ரவி ஜக்கரியாஸ் அவர்கள் சொன்ன காரியம் ஞாபகம் வருது. We have a right to believe whatever we want, but not everything we believe is right. We have a right to believe whatever we want, but not everything we believe is right. நான் என்னத்தை வேண்டுமானால் நம்புவதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் நம்புகிற எல்லாம் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. பாருங்களேன், மக்கள் நிறைய காரியத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. உண்மை இல்லாத காரியத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீக் வாட் காட் கமாண்ட்ஸ். கர்த்தர் என்ன கட்டளையிடுகிறாரோ அதை பேசு. மக்களிடத்துல சொல்லுங்க. You have a right to believe whatever you want to believe, but I am here just to tell you what scriptures say. Life is short, death is real, hell is hot, eternity is long, Jesus saves. மக்களிடத்துல போய் சொல்லுங்க. நீ என்னத்தை வேணுமானாலும் நம்புறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமும் சத்திய வேதாகமும் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். வாழ்க்கை குறுகினது, மரணம் நிச்சயமானது, நரகம் எரிகிறது, நித்தியம் நெடியது நீண்டது, இயேசுவே ரட்சகர். காரியமே இதுதான். வாழ்க்கை குறுகியது, மரணம் நிச்சயமானது, நரகம் எரிகிறது, நித்திய வாழ்க்கை நீண்டது, இயேசுவே ரட்சகர். இதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்பீக் வாட் காட் கமாண்ட்ஸ் யூ டு ஸ்பீக். கர்த்தர் என்ன பேச சொல்லி கட்டளை கொடுக்கிறாரோ அதை பேசு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த வேத பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்றாவது, டோன்ட் forsake God. தேவனை மறந்து போகாதிருங்கள். தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இது முதல் காரியம். இரண்டாவது, லிசன் டு God. தேவனுக்கு செவி கொடுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். மூன்றாவது, ஸ்பீக் வாட் God commands you to speak. கர்த்தர் என்ன பேச சொல்லுகிறாரோ அதை பேசுங்கள். பயப்படாதிருங்கள். நீ இரும்பு தூணாக இருக்கிறாய், நீ வெண்கல அலங்கமாக இருக்கிறாய், நீ அரணிப்பான பட்டணமாய் இருக்கிறாய்.
பயப்படாதே, பேசு. பாருங்கள், கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதற்காக? நம்மை காக்கும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறவாமல் இருக்க, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முதலுரிமை கொடுத்து உம்மை மாத்திரமே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையை கேட்க, அதற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் என்ன கட்டளையிடுகிறீரோ அதை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த வார்த்தைகளை, இந்த காணொளி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆவார்களாக, சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக, நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வசனங்களுக்கு செவி கொடுத்து சாட்சியாய் வாழ உதவி செய்யும். ஊழியர்களை ஆசீர்வதியும். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.